இப்ப நான் என்ன நாம சொல்றோம், யார் சொல்றோம்? அலை சொல்லுதா நிலை சொல்லுதுன்னா அலையே சொல்றதாக இருக்கட்டும். ஆனா அந்த அலைதான் சவுண்டா கொடுக்குது. ஆனால் அந்த அலைக்கு வரக்கூடிய சக்தி எங்க இருந்து வருது? நிலையில இருந்துதான் அலைக்கு வரணும். அலைக்கு எங்க இருந்தும் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால நிலையில இருந்துதான் அலைக்கு வரும். அப்ப இந்த உயிர் மையத்தில் இருந்த நிலைக்கு எங்க இருந்து கிடைக்குது? சுற்றிலும் உள்ள நிலையில இருந்துதான் வேகம் கிடைக்குது. அந்த வேகம் எங்க இருந்து? எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளாக பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி ஒரே அழுத்தம். அந்த அழுத்தம் பிரபஞ்சம் முழுவதையும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால அணு தோன்றியது. அந்த அணுக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பிரபஞ்சத்தையே சேர்த்து அழுத்திக் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் இயங்க செய்யுது. அதான் அவனந்தி அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசையறதுக்கு ஒரு சக்தி வேணும், அசையறதுக்கு இடம் வேணும். அசையறதுக்கு உள்ள சக்தியாக இருப்பது அதுவேதான், அது அசையறதுக்குள்ள இடமாக இருப்பது அதுவேதான். ஆகவே அவனந்தி அணுவும் அசையாதுன்னு சொல்றது இந்த கருத்தை தான் வச்சு. அந்த நிலையில இப்ப நாம் இறைநிலை தவம், அந்த இறைநிலையாகவே மனதை ஆக்கிக் கொண்டு அந்த இறைநிலையிலே இருக்கணும்னு சொன்னா அடிக்கடி நினைந்து 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 அதை நினைக்கிற போது அதுவாகும். நீங்க மாடு என்பதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் மாட்டை பார்த்துட்டே இருக்கிறோமா மனம் மாடாவே இருக்கு. மாட்டு அளவு எடுத்துக்கிட்டு மாட்டு குணத்துல இருக்கு. அதே போல ஒளிய பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த ஒளியாகவே நிற்கும். இறைவன் ஒளியாக, அதாவது காந்தம் என்ற நிலையில ஒளியா ஒளியா சுவையா மனமா உருவமாக ஆகும். அது மாதிரி நிற்கும். அதே மனதை சுத்த வெளியாகவே நினைக்கிறீங்க. நீங்க என்ன ஆகுறீங்க? இறைவனாகவே பார்க்கிறீங்க, இறைவனாகவே நினைக்கிறீங்க. இறைவனாக ஆகலாம். அப்ப இறைவனாக ஆயிட்டான் இறைவனை அறியணுமே தவிர இறைவனை அந்தாண்ட வச்சு இந்தாண்ட பார்த்தா அறிய முடியாது. அப்படி அறியறதா நம்ம சுற்றிலும் உள்ள இதே சுத்த வெளிதான் இறைவன் தான். ஆனா அதுல அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை, அதாவது அதை பூரணம் என்று சொல்லுவாங்க, எல்லாமே அதுல அடங்கி இருக்குது, அதை உணர முடியாது. ஆகினால இறைவனை உணர முடியாதுன்றாங்க. இறைவனை பார்க்கலாம், நம்ம எங்கேயும் பார்க்கக்கூடியது இறைவன் தான், சுத்த வெளிதான். அததான் நீங்க சிதம்பரத்துல போனீங்கன்னா அங்க இறைநிலைய, அதாவது இறைவனை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சுருவாங்க. அது ஏதோ ஒன்னாவது ரூபாயோ 2 ரூபாயோ வாங்கிடுவாங்க. அங்க போய் காண்பிக்கிறதுன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒரே இருட்டு சுத்த வெளிதான். இதுதான் போங்க போங்க. அத வெட்ட வெளி ரகசியம் சொல்லுவாங்க. அத ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா சுத்த வெட்ட வெளிதான். அது ஏன் ரகசியமா வச்சாங்கன்னா பணத்துக்கு. ஆகவே இந்த கவியில கூட கொடுத்திருக்கேன். அந்த இறைவழி என்றத எல்லாரும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா பார்க்க முடியாத அந்த 2வது கவியில வரும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இறைவழிய காண முடியாதுன்னுட்டு மாற்று வைப்பாக இருக்கின்றார் என்று அந்த கவியில வரும் பாடல்ல. ஆக பிரபஞ்சத்துல 2 பொருள் தான், சுத்த வெளி அணு. அந்த அணுவும் சுத்த வெளியினுடைய அசைவுதான் சொன்னா 2 பொருள் ஏதப்போம். 2ஆவும் கண்ட போது துவைதம், 2 ஒன்றுதான் 2ஆ இருக்குதுன்னு கண்ட போது அத்வைதம். இதுதான் பிலாசபியில அத்வைதம். அப்படி 1 2ஆகி இந்த 2 ஒன்றுதான் தெரிந்து கொள்றது எது? அது அறிவு. அது விசிஷ்டாத்வைதம். ஒன்றுதான் என்ற போது, ஒன்றையே காண்ற போது அது அத்வைதம். அது 2ஆக தெரிந்துதான் சக்தியின் சுகமாகத்தான் பிரபஞ்சம் மலர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்துல துவைதம் 2. அது ஒன்றாக இருந்தாலும் 2ஆனது நான் பார்த்து அந்த உண்மையை தெரிந்து கொள்றேன். அதான் விசிஷ்டாத்வைதம். அந்த உண்மையை அறியக்கூடிய அறிவுக்கு தனியா பிரிச்சு வச்சு 3ஆக்குனாங்க பாருங்க. இங்கதான்
பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிரே, அதுல இருந்து தோன்றியது உயிர். அந்த உயிரிலிருந்து தோன்றிய அறிவு ஆனந்தமாக இருக்கு. பசு, பதி, பாசம் எந்த பொருளோடவும் நிலைக்கு தொடர்பு கொள்ளுது பாருங்க. இதுதான் சத்து, சித்து, அனந்தம், சச்சிதானந்தம். எல்லாமே நீங்களாதான் இருப்பீங்க அறிந்து பார்த்தீங்கன்னா. உங்களை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. உடல் முழுவதும் இந்த உயிராற்றல் இருப்பதனால உயிர் சூழல் எப்பொழுதும் அது விரிவலை ஏற்படுத்தி நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில அது கலந்து காந்தமாகி ஜீவகாந்தமாக இருக்கு.